வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பாருங்கள். இஃப் வெர்டிசஸ் ஆஃப் எ குவாடிலேட்டரல் ஆர் 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டான், இதில் கே மட்டும் கொடுக்க மாட்டான். அண்ட் இட்ஸ் ஏரியா இஸ் 72 ஸ்கொயர் யூனிட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஓகேங்களா, இது நம்ம நிறைய இடம் செஞ்சுருக்கிறோம், இருந்தாலும் போய் செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏரியாக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கேவோட வேல்யூவை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நான் எடுத்து எழுதுகிறேன். -5,7, பி வந்து -4, சி வந்து -1, -6, டி வந்து 4, 5. ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 72 ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா, ஏரியா வந்து 72 ஸ்கொயர் யூனிட். இப்போ நம்மளுக்கு குவாடிலேட்டருக்கான ஏரியாக்கான ஃபார்முலா, ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஏபிசிடி என்னது 1/2. இந்த ப்ராக்கெட் எங்கிட்ட கூட போடணும், இங்கிட்டு கூட போட தேவையில்லை. எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் 4 டைம்ஸ் மைனஸ் அகைன் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகேங்களா, இது 1, இது 2, இது 2, 3, 3, 4, 4, 1. ஸோ அகைன் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 2, 1, 3, 2, 4, 3, 1, 4. ஓகேங்களா, இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டரல் இதுதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. பட் நம்ம இதில் நம்ம அப்ளை பண்ணலை. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு. ஸோ பாயிண்ட்டை அப்படியே இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஒரு பாயிண்ட் முடித்த பிறகு மறுபடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறேன், 1/2 மேலே இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். -5 × k -5k ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. -4 × 6 -24 -1 × 5 -5 4 7s are 28. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதுக்கு பேர் இல்லை, அதனால் விட்டுட்டேன். ஸோ ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு மைனஸ், அடுத்து ரிவர்ஸில் எழுதுங்க. 7 4s are, ஸோ அப்படியே ரிவர்ஸில் எடுத்ததையும் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 1/2 -5k, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். -24 -5 எவ்வளோ வரும், -29. -29லேருந்து 28 போச்சு அப்படின்னா -1 மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே -k போடுங்க. இதை விட்டுட்டேன்னா இங்கே பாருங்கள் 24 -25 என்ன வரும், -1 -1 -28 -29. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கிட்ட வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் யூனிட்டு 72 நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 72 × 2, இந்த 2 இந்த பக்கம் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து எழுதுகிறேன். -5k -1 ப்ராக்கெட்டில் உள்ள மைனஸை கொண்டு போகிறேன். -× -+k -× -+29. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு -5k + k -4k -1 + 28. ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 28, பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. ஸோ 72 × 2 இதை மல்டிபிள் பண்ணினா எவ்வளோ வரும், 144. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 4k மைனஸ் இருக்கிறதுனால அந்த சைடு கொண்டு போகிறேன். 144 அந்த சைடு கொண்டு வரும்போது -144 + 28 எவ்வளோ வரும், -116 வரும். ஓகேங்களா, ஸோ 4k = -116. அப்போ k = -116/4. 4ஆல் கட் பண்ணுங்கள். 2 4s are 8, மைனஸ் எழுதிடணும். 2 4s are 8, அடுத்து 36ன்றப்ப 9. ஸோ இப்போ k வந்து எவ்வளவு, -29 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.